أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. டெய்லி பேசிஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்களையும் திக்ருகளையும் மற்றும் குரான் வசனங்களை இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருக்குரானில் 14வது அத்தியாயமான சூரா இப்ராஹிமுடைய முழு வசனங்களுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம். அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூரி بإذن ربهم إلى صراط العزيز الحميد. அலிஃப் லாம் ரா. நபியே, இது வேதமாகும். மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உம்மீது இறக்கியிருக்கின்றோம். புகழுக்குரியவனும் வல்லமை மிக்கவனும் ஆகிய அல்லாஹ்வின் பாதையில் அவர்களை நீர் கொண்டு வருவீராக. الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد. அல்லாஹ் எத்தகையவன் என்றால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாகும். இன்னும் இதை நிராகரிப்போருக்கு கடினமான வேதனையினால் பெருங்கேடுதான். الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويصدون عن سبيل الله ويبغونها عوجا أولئك في ضلال بعيد. இவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் வழியை விட்டும் மற்றவர்களை தடுக்கின்றார்கள். அது கோணலாக இருக்க வேண்டுமென விரும்புகிறார்கள். இவர்கள் மிகவும் தூரமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள். وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ لِيُبَيِّنَ لَهُمْ فَيُضِلُّ اللَّهُ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் தான் நாடியவரை வழி தவறச் செய்கின்றான், தான் நாடியவருக்கு நேர்வழியும் காண்பிக்கின்றான். அவன் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا أَنْ أَخْرِجْ قَوْمَكَ مِنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ وَذَكِّرْهُم بِأَيَّامِ اللَّهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِكُلِّ صَبَّارٍ شَكُورٍ. நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்து, நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் கொண்டு வாரும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று கட்டளையிட்டோம். நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர், நன்றி செலுத்துவோர் எல்லோருக்கும் படிப்பினைகள் இருக்கின்றன. وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ اذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ أَنْجَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ وَيُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ. மூசா தம் சமூகத்தாரிடம், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தும் உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டு கொண்டும் இருந்தார்கள். இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை ஏற்பட்டிருந்தது என்று கூறினார். وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ.
இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். அவ்வாறில்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கையிட்டதையும் நினைவு கூறுங்கள். وقال موسى إن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد. மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம், நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் அவனுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது. நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றோனும் புகழுடையோனுமாக இருக்கின்றான் என்றும் கூறினார். ألم يأتكم نبأ الذين من قبلكم قوم نوح وعاد وثمود والذين من بعدهم لا يعلمهم إلا الله جاءتهم رسلهم بالبينات فردوا أيديهم في أفواههم وقالوا إنا كفرنا بما أرسلتم به وإنا لفي شك مما تدعوننا إليه مريب. உங்களுக்கு முன் சென்று போன நோஹ், ஆது, சமூது போன்ற சமூகத்தாரின் செய்தியும் அவர்களுக்கு பின் வந்தவர்களுடைய செய்தியும் உங்களுக்கு வரவில்லையா? அவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறியார். அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பிய அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். தங்கள் கைகளை தங்கள் வாய்களின் பக்கம் கொண்டு சென்று, நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அத்தூதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். அன்றியும் நீங்கள் எங்களை எதன்பால் அழைக்கிறீர்களோ அதை பற்றியும் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கின்றோம் என்றும் கூறினார்கள். قالت رسلهم أفي الله شك فاطر السماوات والأرض يدعوكم ليغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى قالوا إن أنتم إلا بشر مثلنا تريدون أن تصدونا عما كان يعبد آباؤنا فأتونا بسلطان مبين. அதற்கு இறைவன் அனுப்பிய அவர்களுடைய தூதர்கள், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை பற்றியா உங்களுக்கு சந்தேகம்? அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கின்றான். அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு உலகில் அவகாசம் அளிக்கின்றான் என்றும் கூறினார்கள். அப்போது அவர்கள், நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே அன்றி வேறு இல்லை. எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் எங்களை தடுக்கவா நீங்கள் விரும்புகிறீர்கள்? அப்படியானால் எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோல நம்ம சூரா இப்ராஹிமுடைய முதல் 10 வசனங்களோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோக்கள்ல மீதமுள்ள வசனங்களுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். திருக்குரான்ல இருக்கிற ஒவ்வொரு சூறாவுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சேனல் மூலமா ஒவ்வொரு சூறாக்களுடைய பொருளையும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீதமுள்ள வசனங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.